வணக்கம். இன்று ஒரு முக்கிய செய்தி. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் நடிகர் கார்த்தி நடித்துள்ள வா வாத்தியார் திரைப்படத்தை வெளியிட அனுமதி கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு படத்தின் வெளியீட்டில் நிலவும் சட்டச் சிக்கல்களை தீர்க்கும் நோக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தமிழ் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மனுவானது வா வாத்தியார் திரைப்படத்தின் வெளியீட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு கோருகிறது. இந்த சட்டச் சிக்கல் படத்தின் வெளியீட்டை தாமதப்படுத்தி வருகிறது. சென்னை உயர் நீதிமன்றத்தின் இந்த தலையீடு தமிழ் திரையுலகில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கார்த்தி மற்றும் கிருத்தி ஷெட்டி நடித்துள்ள வா வாத்தியார் திரைப்படம் நல்லன் குமாரசாமி இயக்கத்தில் உருவாகியுள்ளது. சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். இந்த ஆக்ஷன் காமெடி திரைப்படம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆக்ஷன் காமெடி திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சட்டச் சிக்கல்களால் அதன் வெளியீடு தொடர்ந்து தாமதமாகி வருகிறது. இந்த தாமதம் படக்குழுவினருக்கும் ரசிகர்களுக்கும் பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இந்த சட்ட பிரச்சினை 2011ஆம் ஆண்டு ஸ்டுடியோ கிரேன் மற்றும் தொழிலதிபர் அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் இடையேயான ஒரு இணை தயாரிப்பு ஒப்பந்தத்தில் இருந்து உருவானது. இந்த ஒப்பந்தம் படத்தின் தயாரிப்பு மற்றும் நிதி தொடர்பான பல அம்சங்களை உள்ளடக்கியது. அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் பின்னர் திவாலானதாக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு செலுத்த வேண்டிய தொகை முழுமையாக திருப்பிச் செலுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுவே தற்போதைய சட்ட போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இதன் விளைவாக அதிகாரப்பூர்வ நியமனதாரர் வட்டியுடன் சேர்த்து நிலுவையில் உள்ள 21.78 கோடி ரூபாயை வசூலிக்க முயன்று வருகிறார். இந்த தொகை ஸ்டுடியோ கிரேன் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய நிதிச்சுமையாக மாறியுள்ளது. கடந்த 2025 டிசம்பரில் நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை விதித்தது. பின்னர் இந்த தடை நிரந்தரமாக்கப்பட்டது. இந்த தடை வா வாத்தியார் படத்தின் வெளியீட்டை முழுமையாக நிறுத்தி வைத்தது. நீதிமன்றம் படத்தின் உரிமைகளை ஏலம் விடுமாறு அதிகாரப்பூர்வ நியமனதாரருக்கு உத்தரவிட்டது. இது ஸ்டுடியோ கிரீனுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. இந்த உத்தரவு படத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியது. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் இந்த தடையை நீக்கி வா வாத்தியார் திரைப்படத்தை வெளியிட அனுமதி கோரி தற்போது உயர் நீதிமன்றத்தை நாடியுள்ளது. அவர்கள் இந்த தடையை நீக்குவதன் மூலம் படத்தை விரைவில் வெளியிட முடியும் என்று நம்புகிறார்கள். அவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு படத்தை வெளியிட விரும்புவதாக தெரிவித்துள்ளனர். இது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் வெளியீடு படத்திற்கு ஒரு பெரிய வணிக வெற்றியை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு தமிழ் திரையுலகில் உள்ள தயாரிப்பு மற்றும் விநியோக சிக்கல்களை மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இதுபோன்ற சட்ட பிரச்சினைகள் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பெரும் சவாலாக அமைகின்றன. ஸ்டுடியோ கிரீனுக்கு இது முதல் சட்ட பிரச்சினை அல்ல. கடந்த 2024 ஆகஸ்டில் தங்கலான் மற்றும் கங்குவா படங்களுக்கும் இதே போன்ற சிக்கல்களை எதிர்கொண்டது. இது நிறுவனத்தின் நிதி நிர்வாகத்தில் உள்ள சில பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுகிறது. விஜய் நடித்த ஜனவரி நாயகன் படமும் தணிக்கை சிக்கல்களால் வெளியீட்டு தாமதங்களை சந்தித்தது. இது தமிழ் சினிமாவில் பொதுவான சவால்களை காட்டுகிறது. இது போன்ற தாமதங்கள் தயாரிப்பாளர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துகின்றன. உயர் நீதிமன்றத்தின் முடிவு வா வாத்தியார் படத்தின் வெளியீட்டை மட்டுமல்லாமல் எதிர்கால திரைப்பட தயாரிப்பு ஒப்பந்தங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமையும். இந்த தீர்ப்பு திரையுலகில் ஒரு புதிய போக்கை உருவாக்கலாம். இந்த வழக்கு தயாரிப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் இடையே தெளிவான ஒப்பந்தங்களின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இது போன்ற சட்ட பிரச்சினைகளை தவிர்க்க ஒப்பந்தங்கள் மிகவும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும். ரசிகர்கள் கார்த்தியின் வா வாத்தியார் திரைப்படத்தை திரையரங்குகளில் காண ஆவலுடன் காத்திருக்கின்றனர். நீதிமன்றத்தின் தீர்ப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு படத்தின் வெளியீட்டிற்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த வழக்கு குறித்து மேலதிக தகவல்கள் மற்றும் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்காக நாம் காத்திருப்போம்.
இது தமிழ் திரையுலகின் எதிர்காலத்திற்கு முக்கியமானதாக இருக்கும். இந்த தீர்ப்பு பல தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஸ்டுடியோ கிரேன் மற்றும் வாதியார் திரைப்படம் தொடர்பான அனைத்து முக்கிய செய்திகளையும் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவோம். இந்த சட்ட போராட்டம் தமிழ் திரையுலகில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும். இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. உங்கள் ஆதரவுக்கு நன்றி.